வெல்கம் டு கலாட்டா குடும்பம். இன்றைக்கி கலாட்டா குடும்பத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். என்ன ஜூஸ்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் அதே தாங்க போட போகிறோம். இதுக்கு போடுறதுக்கு வேறு 5 பொருள் இருந்தால் மட்டுமே போதுங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுங்க உடம்பையே. அதுக்கு வந்து மாதுளம்பழம், பால், அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் பாதாம் பிசினி, அதுக்கப்புறமேட்டு சப்ஜா விதை. பாதாம் பிசினி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வேணும்ல, அதை யூஸ் பண்ணுறதுக்கு பாதாம் பிசினி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு. நம்ம மாதுளம்பழம் நல்லா அரைஞ்சிச்சு, பார்க்கும்போது அப்படியே ரோஸாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இது ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கே. வாங்க அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் போட்டாச்சு. சுகர் போட்டு நம்ம வந்து ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். சுகர் போட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். ஜார்க்குள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். வந்து ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஏன்னா மாதுளம்பழத்தில் அந்த திப்பி இருக்கும்ல, அது மொத்தத்தையும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ண அதுக்கப்புறமேட்டு வந்து அது கூட சப்ஜா சீட்ஸும் அதுக்கப்புறமேட்டு நம்ம பாதாம் பிசினியும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை கலக்கி நல்லா ஒரு சூடான ஒரு வெயிலான டைமில் வந்து இதை குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. நம்ம தேவையில்லாமல் போயிட்டு காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எதுக்கோசமும் ஹாஸ்பிட்டலுக்கோசம் போக தேவையில்லை. வயிறு வலிக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்கோசம் நம்ம வீட்டிலேருந்தே நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இதை குடிங்க. இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ இது கூட வந்து சப்ஜா சீட்ஸையும் அதுக்கப்புறம் பாதாம் பிசினியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசினி ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசினி வந்து நீங்கள் ஒரு 2-3 போட்டு ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஊறிடும். சப்ஜா சீட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு குடிச்சு பார்க்கலாம். எங்கள் அப்பாட்ட எதுவுமே கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டம்ளருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்கலாம். வாங்க போகலாம். எங்கள் அப்பாட்ட டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட ஜூஸ் கொடுத்துட்டோம். பா குடிச்சு பாருப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லுப்பா. எப்படிப்பா இருக்கு? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிப்பா, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கண்டிப்பாக அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.